அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டோர் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் நேத்து வந்துச்சு. ஸோ கவுன்சிலிங் டேட் வந்து நேத்து விட்டாங்க. மெமோ விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் 15/5/2024 சரியா? மே 15 டூ ஜூன் 20, 20/6/2024 வரைக்கும் நடக்கப் போகுது கவுன்சிலிங்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் சரியா? 1 மாசம் 40 நாள், 45 நாள் கிட்ட நடக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளில் முடியும் துறைகள். ஃபர்ஸ்ட் நாள் நீங்க கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த துறைகள் ஃபர்ஸ்ட் முடியும். இத பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? நம்ம எத்தன நாள்ல நம்ம கவுன்சிலிங்ல இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 15. ஸோ அதுலேருந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. 15லேருந்து கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க எத்தனாவது நாள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கனெக்ட் பண்ணுங்க. ஸோ பண்ணிட்டு முதல் நாளில் முடியும் துறைகள் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாள்ல என்னென்ன முடியும். அதுக்கடுத்து 2வது நாள்ல இருந்து என்னென்ன துறை நீங்க தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ முதல் நாளில் முடியும் துறைகள்ல நீங்க எத்தனை ரேங்க்ல இருந்தா அந்த துறை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன செய்வது? ஸோ இந்த கவுன்சிலிங் வராதவங்களுக்கு ஸோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதுவுமே பார்க்கலாம். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா, நேத்து மெமோல இப்படிதான் வந்திருக்கும் உங்களுக்கு. சரியா? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய வளாகத்திற்கு உள்ளே வரும்போது அங்குள்ள தானியங்கி அனுமதிப்பானில் இக்கடிதத்தில் உள்ள விரைவு தகவல் குறியீட்டை QR கோட் காண்பித்து வரலாம். ஸோ இந்த இது நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த பேஜ் அதாவது உங்க பேர் வந்திருக்கும். இங்க உங்க பேர் வந்திருக்கும். இங்க பதிவெண் வந்திருக்கும். அதே மாரி தரவரிசை எண் உங்களோட ஓவரால் ரேங்க் இங்க வந்திருக்கும். இது ஓவரால் ரேங்க். இது ஓவரால் ரேங்க். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது மேஜர் எண். ஸோ மேஜர் எண். இது நீங்க எத்தனாவது டேபிள்ல போய் அட்டெண்ட் பண்ணணும் கவுன்சிலிங். அது மாரி நேரம். ஸோ 2 ஷிஃப்ட் குடுத்துருக்காங்க. ஒண்ணு 10 மணி 10 AM இன்னொன்னு 11:30. சரியா? 11:30 AM. ஸோ 2 ஷிஃப்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால நாள் பார்த்துக்கோ. எத்தன நாள்னு பார்த்துக்கோ. இது எல்லாமே உங்களுக்கு முக்கியமானது. சரியா? ஸோ அப்ப நீங்க கவுன்சிலிங் போகும்போது இந்த பேஜ மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போனா தான் இது இந்த பேஜ் ஹால் டிக்கெட் மாரி. சரியா? எக்ஸாமுக்கு நீங்க எப்படி உள்ள போகும்போது ஹால் டிக்கெட் காமிச்சுட்டு போவீங்களோ, அதே மாரி இந்த பேஜ் காமிச்சுட்டு நீங்க இந்த QR கேட்ல காமிச்சா தான் உள்ள உங்களுக்கு ஆஃபீஸ்க்குள்ள விடுவாங்க. சரியா? ஸோ அதனால இந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த பேஜ்ல பார்க்க வேண்டியது. ஸோ அப்ப டேட் பார்த்துக்கோங்க, டைம் பார்த்துக்கோங்க, டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 10 மணிக்கு அப்படின்னா நீங்க 7 to 8 மணிக்கு உள்ள அங்க போயிரணும். ரீச் ஆயிரணும் ஆஃபீஸ்க்கு. சரியா? டென்ஷன்லாம் இருக்காதீங்க. 7 to 8 மணிக்கு ரீச் ஆயிருங்க. அதே மாரி ஓவரால் ரேங்க் 4 பார்த்துக்கோங்க. எத்தனை நாள் பார்த்துக்கோங்க. நல்லா நீங்க நல்லா உத்து கவனிக்க வேண்டியது. சரியா? ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 தொகுதி 2A பணிகளில் அடங்கிய நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கான நேர்முக எழுத்தர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகள் தவிர, சரி அந்த டைப்பிஸ்ட் பதவிகள் தவிர மூலச் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு மேற்படி விண்ணப்பதாரர் தற்காலிகமாக அனுமதிக்கப்படுகிறார். ஸோ மூலச் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னா, பிசிக்கலா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகும். நீங்க மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க சர்டிஃபிகேட் இ-சேவை மையத்துல என்ன பண்ணியிருப்பீங்க? அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் குடுத்தாங்க. ஸோ அத நீங்க அப்லோட் பண்றதுக்கு சொல்லி டைம் குடுத்தாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்லைன்ல இ-சேவையில நீங்க இப்ப அப்லோட் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்டும், நீங்க இப்ப கொண்டு போற சர்டிஃபிகேட்டும் அவங்க கண்ணால பார்ப்பாங்க. இப்ப கொண்டு போற சர்டிஃபிகேட்ட அவங்க ஒரு ஆள அ இப்ப மேஜை எண் குடுத்துருக்காங்கல்ல. ஸோ மேஜை எண் 28 அப்டின்னா, அந்த 28 மேஜை எண்ல உள்ள அந்த ஆள் அந்த நபர் என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, உங்க சர்டிஃபிகேட் பார்ப்பாரு. சரியா? சர்டிஃபிகேட் பார்த்துட்டு இது கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இதையும் கம்பேர் பண்ணி சர்டிஃபிகேட் கரெக்ட்டா பார்த்துட்டு, அப்பயே உங்களுக்கு அடுத்து கவுன்சிலிங் உடனே நடந்துரும். ஸோ நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தனியா, கவுன்சிலிங் தனியா நடக்காது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் 2மே ஒரே நாள்ல முடிஞ்சிரும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, அடுத்து டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங் வாங்க டக்குனு. சரியா? ஸோ அப்ப இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எங்க நீங்க போணும் பார்த்தீங்கன்னா, அதுவுமே குடுத்துருக்காங்க. சரியா? எனவே அன்னார் மேற்குறிப்பிட்டுள்ள நாளன்று எண் 3 தேர்வாணைய சாலை, பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில். சரி இதுதான் பிராட்வே பேருந்து நிலையம் அருகில் சென்னை 6,03,000 அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறவுள்ள மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு வருகை தருமாறு அறிவுறுத்தப்படுகிறார். மேலும் சான்றிதழ் சரிபார்ப்பில் தகுதி பெறும் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே கலந்தாய்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்படுவார்கள். இந்த பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிசிவின்னு சொல்லுவோம். பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க குவாலிஃபை ஆனாதான் அடுத்து கவுன்சிலிங் நீங்க அடுத்து போவீங்க. சரியா? ஸோ இதுல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுமோ கரெக்டா எடுத்துட்டு போய்க்கோங்க. சரியா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த இ-சேவை மையத்துல உங்களுக்கு பிரிண்ட் அவுட் தந்திருப்பாங்க. சரியா? அந்த ஆன்லைன் இ-சேவை மையத்துல பிரிண்ட் அவுட் தந்திருப்பாங்க. அந்த பிரிண்ட் அவுட்ல என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அது ஃபுல்லா வரிசையா எடுத்து வச்சுக்கோங்க. சரி அங்கேயும் அந்த மேஜையில போய் உட்கார்ந்தீங்கன்னா, அங்கேயும் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்டர்ல சர்டிஃபிகேட் வைங்க. ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து 10th, அடுத்து 12th இந்த மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி அடுத்தடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால சர்டிஃபிகேட் எல்லாமே தெளிவா எடுத்துட்டு போயிருங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பியும் கேட்டிருக்காங்க. சரியா?
சான்றிதழ் தேர்வாணையத்தார் அறிவுறுத்தல்படி சான்றிதழ் சரிபார்ப்பதற்காக பதிவேற்றம் மற்றும் மீள பதிவேற்றம் பொருந்துவோருக்கு மட்டும் சரி செய்த அனைத்து சான்றிதழின் மூல சான்றிதழையும் ஒரிஜினல் சர்டிபிகேட் அச்சான்றிதழின் ஒளிம நகல்கள் ஜெராக்ஸ் காப்பி. ஸோ ரெண்டுமே கொண்டு போகணும். நீங்க ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் காப்பி ஒரு மூணு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சர்டிபிகேட்டும் மூணு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் எடுத்துட்டு போயிருங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 10 போட்டோ எடுத்துட்டு போயிருங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சரியா. இப்ப இன்னைக்கு எடுத்ததா நீங்க வந்து எடுத்துட்டு போயிருங்க. அது மாதிரி ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போயிருங்க. நீங்க எக்ஸாம்ல மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணிருப்பீங்க. இந்த ஹால் டிக்கெட் அதுவுமே எடுத்துட்டு போயிருங்க. ஹால் டிக்கெட் இல்லாதவங்க அங்க போய் என்ன பண்ணணும், இது வந்து எழுதி கொடுக்கணும். சரியா, ஒரு அப்பாலஜிஸ் லெட்டர் மட்டும் கொடுப்பாங்க, அதை எழுதி கொடுக்கணும். மேக்ஸிமம் ஹால் டிக்கெட் எல்லாத்துட்டும் இருக்கும். ஸோ அதனால ஹால் டிக்கெட் வந்து எடுத்துட்டு போயிருக்கீங்க. சரியா. இப்போ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் நம்மளுக்கு தெரியும் 5000 போஸ்ட் வந்து இருக்கு. சரி, 5000 போஸ்ட் வந்து இருக்கு டோட்டலா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர் கால் பண்ணியிருக்காங்கன்னா 11,000 பேர் வந்து கவுன்சிலிங் வந்து கால் பண்ணியிருக்காங்க. தோராயமா 5000 போஸ்ட் இருக்கு. ஸோ கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11,000 பேர் வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 15 மே டு 20 ஜூன். இல்லை 15 மே டு 20 ஜூன் வந்து கவுன்சிலிங் டேட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு 32 நாள் கவுன்சிலிங் நடக்குது. 32 நாள் நடக்குது. ஒரு நாளைக்கு 400 பேர், மார்னிங் 200 பேர், 10 மணிக்கு ஒரு 200 பேர், 10 மணி பேட்ச் 200 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 11:00 ஸோ 11:00 200 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 400 பேர் வந்து ஒரு நாளைக்கு இதை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ 32 சண்டே ஃபுல்லாக கழிச்சு நான் சொல்றது இந்த தேதியில சண்டே ஃபுல்லாக போய் 32 நாள் வந்து இருக்கு. சரியா. ஸோ அப்போ இதுதான் இந்த கவுன்சிலிங் வந்து இப்போ எடுத்திருக்க நம்பர் 11,000 பேர் எடுத்திருக்காங்க. 32 நாள் கவுன்சிலிங் நடக்க போது ஒரு நாளைக்கு 400 பேர் பக்கத்துல. சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் டே, ஸோ முதல் நாள்ல என்னென்ன போஸ்ட் வந்து ஃபில் ஆகும். நீங்க டாப் 300 ரேங்க் உள்ள இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டாப் 300 ரேங்க் உள்ள இருக்கீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்னா நீங்க எடுத்துக்கலாம். சரியா. அதனால இந்த டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவே எல்லாமே ஃபுல் ஆயிடும். முனிசிபல் கமிஷனர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓ, செக்ரட்டரியேட் அதர் தான் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். லா அண்ட் ஃபினான்ஸ் தவிர ஏஎஸ்ஓ. சரி, ஏஎஸ்ஓ. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி. அடுத்து ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வாரர் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ். ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. இதுவுமே ஃபில் ஆயிரும். அடுத்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட். இதுதான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. 290 போஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. சரியா. அடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் விங் ஆஃப் இந்து ரிலிஜியஸ் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். அடுத்து சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்டன்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அக்ரி பிசினஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் கைத்தறி துறை. அதுல ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து. ஸோ இந்த போஸ்ட்னா ஃபர்ஸ்ட் டேல நீங்க டாப் 300 இருக்கீங்க அப்படின்னு இந்த போஸ்ட் ஃபுல்லா நீங்க வந்து எடுத்துடலாம். சரியா. ஸோ அடுத்த செகண்ட் டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ டாப் 300 ரேங்க் உள்ள இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டேல முடிஞ்சிடும். ரெண்டாவது டேல இருந்து ஸோ இந்த போஸ்ட் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். சரியா. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து முக்கிய சின்ன முனிசிபல் கமிஷனர் மாதிரி இது குட்டி முனிசிபல் கமிஷனர். சரியா. இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். நீங்க சப் ரெஜிஸ்டர் ஆக முடியல குரூப் 2ல, குரூப் 2 எழுதுனேன் நான் சப் ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னா நீங்க இந்த அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து எடுத்துக்கலாம். நீங்க 10 வருஷம், ஸோ 8 to 10 வருஷத்துல நீங்க என்ன ஆயிடலாம், 8 to 10 இயர்ஸ்ல நீங்க சப் ரெஜிஸ்டர் வந்து ஆயிடலாம். சரியா. அடுத்து அக்கௌண்டன்ட் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுவுமே ஃபுல் ஆயிரும் டக்குன்னு. சரியா. இது வேகன்சியுமே 530 கிட்ட இருக்கு. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் டே 2ல இருந்து வரவங்க இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. டே 2 to டே 6, ஸோ 6வது நாள் வரைக்கும், 6 to மேக்ஸிமம் 7வது நாள் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல் ஆயிரும். அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட். சரியா. ஏஎஸ்ஓ நீங்க ஆக முடியல, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து ஆக முடியல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் வந்து எடுக்கலாம். நீங்க 8 to 10 வருஷம், 8 to 10 இயர்ஸ்ல நீங்க ஏஎஸ்ஓ வந்து ஆயிடும். 8 to 10, 5 to 6 இயர்ஸ் சொல்றாங்க. ஆனா மேக்ஸிமம் இப்ப இருக்கிற ப்ரொமோஷன் வந்து 8 to 10 இயர்ஸ் ஆகுன்றாங்க. மேக்ஸிமம் 8 இயர்ஸ்ல நீங்க ஏஎஸ்ஓ வந்து ஆயிடலாம். சரி. அடுத்து அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லாருமே எடுக்கிற டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஸோ இந்த அசிஸ்டன்ட் ரெவன்யூ டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்தா நீங்க என்ன போகலாம், டெபுட்டி தாசில்தாரா போகலாம். இங்க வந்து டெபுட்டி பிடிஓ போகலாம். சரி. பிடிஓருக்கு ப்ரொமோஷன் இருக்கிறது. அசிஸ்டன்ட் ஏடிஆர், அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அடுத்து அசிஸ்டன்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ இது வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட். சரியா. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்றப்ப சிவில் இன்ஜினியர், ஸோ அவங்க எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட். அடுத்து அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். சரியா. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் லேபர் டிபார்ட்மெண்ட். சரியா. அசிஸ்டன்ட் லேபர் டிபார்ட்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் டிஎன்பிஎஸ்சி வரும். ஸோ அசிஸ்டன்ஸ் இன் டிஎன்பிஎஸ்சி. அதுல பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இருக்குல்ல, ஸோ ஏஎஸ்ஓ, அதாவது ஏஎஸ்ஓ வந்து 2 இருக்கு. ஒன்னு செக்ரட்டரியேட்ல இருக்கு, இன்னொன்னு டிஎன்பிஎஸ்சில இருக்கு. நீங்க அசிஸ்டன்ட் டிஎன்பிஎஸ்சி எடுத்தீங்கன்னா அங்க எப்படி செக்ரட்டரியேட்ல நீங்க ஏஎஸ்ஓ ஆகுறீங்களோ அதே மாதிரி இங்க வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சில ஏஎஸ்ஓ வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி அந்த பவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. சரியா.
அடுத்து ஃப்ரம் டே 6. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 7வது நாள் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா முடிஞ்சிடும். ஸோ 7 நாளுக்குள்ள நீங்க இருக்கீங்க. 15ஆம் தேதியிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 15ஆம் தேதியிலிருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 7 நாளுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா எடுத்துக்கலாம். இதுல எல்லாமே நல்ல டிபார்ட்மெண்ட். ஓகே. அடுத்து ஸோ 7வது நாள்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. டேஸ் 6 டு டே 6 ஆர் 7. சரியா? டே 6 ஆர் 7ல உங்களுக்கு இது ஃபுல்லா ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த அசிஸ்டன்ட் டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஓ ஆகலாம் இந்த இடத்துல நீங்க. சரியா? ஏஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சி ஆகலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி. அடுத்த அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஃபிஷரிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் வந்து அடுத்து வந்து படிக்க போறேன், எனக்கு வந்து அடுத்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு குரூப் 1 அடுத்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு படிக்க போறேன், யூபிஎஸ்சி படிக்க போறேன் அப்படின்னு இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க தாராளமாக எடுக்கலாம். அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வேலை இருக்காது அவ்வளோவா. சரியா? 10 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு 5:45 வீட்டுக்கு வந்துட்டு நீங்க படிக்கலாம். ஆனா ப்ரொமோஷன்ங்கிறப்ப இதுல ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ ரொம்ப டெட் ஸ்லோவாக தான் இருக்கும். ப்ரொமோஷன் ரொம்ப லேட்டாக தான் ஆகும். அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நான் படிக்க போறேன், அடுத்து வந்து படிக்க போறேன், எனக்கு அடுத்து ப்ரொமோஷன் பத்தி கவலை இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க தாராளமா இருக்கலாம். அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதுல போய் நிறைய பேர் படிச்சு வந்து வந்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1 யூபிஎஸ்சி அந்த மாதிரி. அடுத்த அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே. அடுத்த அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், பட்டு வளர்ச்சித்துறை, பட்டுப்புழு வளர்ச்சித்துறை. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். உமனுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட். சரியா? இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா டே 7ல இருந்து ஒன்னொன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வேகன்சி அதிகமா இருக்கிற டிபார்ட்மெண்ட். டே 2ல இருந்து உங்களுக்கு வேகன்சி அதிகமா இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்னொன்னா குறைய ஆரம்பிக்கும். சரியா? மேக்ஸிமம் ஜூன் 15 ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ஜூன் 20, 25க்குள்ள உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 10 நாள்ல, 10 to 12 நாள்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி வராங்க பாத்தீங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் இருக்கு அதுக்கடுத்து வரவங்க. ஸோ இப்போ கவுன்சிலிங்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஜூன் ஒரு 20 வச்சுக்கோங்க. ஓகே. ஜூன் 25, 25க்கு மேல இருக்கிறவங்க தயவு செய்து அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ 25, 26 இருக்கிறவங்க அடுத்த அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. குரூப் 1, குரூப் 4 அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்துடும். இந்த மாதிரி வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு, உங்க கம்யூனிட்டிக்கு வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்க வர தேவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்து வந்துடும். ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 4 அந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ அதனால வெயிட் பண்ண வேணாம். ஸோ இந்த இந்த மாசம் மேக்ஸிமம் மே வந்து மே 25 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேல வந்து ஒன்னொன்னா ஃபுல்லா ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ மே 25 வரைக்குமே மேக்ஸிமம் எல்லாமே ஃபுல் ஆயிரும். ஸோ மே 25க்கு அப்புறம் ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால மெசேஜும் உங்களுக்கு வந்துடும். அதனால மே 15 டு 25 வரைக்கும் இந்த 10 நாள்ல உங்களுக்கு கவுன்சிலிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தோம். இந்த ரேங்க்ல இருந்தால் நீங்க வந்து கிடைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரேங்க் வந்து நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இதுல வரும்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப இந்த இந்த கவுன்சிலிங் பத்தி இப்ப வந்து பார்த்தோம். ஸோ அப்ப கவுன்சிலிங் போறப்ப நல்லா டிசைட் பண்ணிட்டு போங்க. நீங்க சொந்த மாவட்டத்துல வேலை செய்யறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ இதெல்லாம் எடுக்கலாம். நீங்க சொந்த மாவட்டத்துல வேலை செய்யறீங்கன்னா சப்போஸ் சென்னையிலே செட்டில் ஆகணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் எடுக்கலாம். இல்ல ஏஎஸ்ஓ கிடைச்சா அதை எடுக்கலாம். ஏஎஸ்ஓ நீங்க டாப் 300 இருக்கீங்கன்னா ஏஎஸ்ஓ எடுக்கலாம். இல்லாட்டி அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட்ல நீங்க எடுத்துடலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் உங்க சொந்த மாவட்டத்தில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எது, ஸ்டேட் சீனியாரிட்டி எதுன்னு சொல்லிட்டு அதுமே பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ அப்போ கவுன்சிலிங் போற முன்னாடி நல்லா உட்காந்து டிபார்ட்மெண்ட்னா நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் போங்க. அன்னைக்கு போய் அன்னைக்கு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போவாங்க. அன்னைக்கு ஒண்ணுமே முடியாது. ஸோ புரியாது ஒண்ணுமே. சரியா? ஸோ அதனால இப்பயே பிளான் பண்ணிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்ப கவுன்சிலிங்க்கு நீங்க தேர்வானவங்களுக்கு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.